அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும். நெக்ஸன் சேனல் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நியூ இயருடைய பலாபலன்களை நம்ம பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவாக நெட்சன் டிவியில் நம்ம பார்ப்போம். முதல்ல 2025 நியூ இயரில் பொது பலனாக எப்படியெல்லாம் இந்த ஆண்டு, இந்த நியூ இயர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வுங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ராஜகிரகம் அப்படின்னா குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்டுங்க. சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை விட ஒரு எதிர்பார்ப்புங்க. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் பெயர்றார். குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி உண்டுங்க. வாக்கியப்படி இதெல்லாம் மாற்றம் கிடையாது ராகு கேது பெயர்ச்சிக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்றம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் நியூ இயர் பிறக்குதுங்க. 1ஆம் தேதி மிக சிறப்பு, அருமையான நாள், அற்புதமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்கட்டும். மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியே நமக்கு ஒரு விசேஷம் தானே. எல்லா அபிவிருத்தியையும் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில அனுபவங்கள் உண்டு, ஆளுமைகள் உண்டு. இதில் நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ பணம் வேணும், எதிர்பார்ப்புனா என்னதுங்க? பணம். உடல் சார்ந்த பிரச்சனை தீரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய நமக்கு வருமானமும் வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு பலன் உண்டு. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டவங்க இவங்க. லக்னமுக்கும் பேசும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த விரயச்சனி குரு பகவானும் 12க்கு இருக்கிறார். அப்போ கடகம் அப்படிங்கிறதுக்கு இந்த விரயச்சனியிலேருந்து தப்பிச்சாங்க. அடுத்தது விரய குருவில் மாட்டிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு 50% உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிகம், மீன ராசி நேயர்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை A1 டாப் 1 நல்ல ஒரு 90% நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், துலாம், மிதுனம், இவங்க 3 பேர்த்துக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் மிதுனம், துலாம், மகரம் அப்படின்னே கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை உண்டு. ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, 3, 7, 11 இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படிம்பாங்க. ரிஷபம், கன்னி, தனுஷு இவங்களுக்கெல்லாம் ஒரு 90% ராகு கேதுனால நல்ல ஒரு பலாபலன் உண்டு. ஏன்னா சிம்மத்திற்கு கேது பகவானும் கும்பத்திற்கு ராகு பகவானும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் பொழுது 2025
மத போதகர்கள், குருமார்கள், ஒரு பிரசித்த பெற்றவர்கள் சில பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டம் இறப்பை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சபூதம் வாங்க அதில் நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு நாடுங்கிற விஷய விருத்திக்கு என்னன்னா சில போர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் முறைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம சொல்ல போனால் இந்த மே மாதம், ஏப்ரலே எடுத்துக்கோங்க, ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஒரு 50 நாள் 51 நாளுங்க 5 கிரக சேர்க்கைன்னு இருக்குது. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். மீனத்தில் வரார். இந்த 5 கிரக சேர்க்கை 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பல விரயங்களையும் பல விஷயங்களையும் நம்ம இடர்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய பிரபஞ்சமே சந்திக்கணும். நமக்கு அவங்களுக்குன்னெலாம் கிடையாது. ஸோ எல்லா உயிர் பயமாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சில விரயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய வேலை, ஜாபு, அதே போல் பணவரவு, தனவரவு, ஒப்பந்தங்கள் எல்லாமே மாற்றமாக ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சில ஜாதகங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை பார்க்கலாம். அப்போ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இசையியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டுங்க, நல்ல ஏற்றம் உண்டு. குரு பகவான் நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், புகழை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 மேற்கொண்டு நியூ இயர் பிறக்கக்கூடிய காலகட்டம், அந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பை வச்சு நம்ம இன்னும் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா நீர் நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். கும்பத்துக்கு சனி பகவான் மேலே போகிறார். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்னதுங்க, நிறைய விஷயங்கள், ஆறு குளம் எல்லாம், மழை வளம், நீர் வளமெல்லாம் பெருகி சில சீற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிலம் பூகம்பம் விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், நெருப்பு விஷயத்திலே தாக்கம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே இருக்குதுங்க. ஸோ 2025 இறை அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சமும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய, குரு பகவானுடைய, ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளை கொண்டு நம்ம பலாபலன் பரிகாரத்துடன் சொல்கிறோம். எல்லாருமே கேட்டு பயனடைய வேண்டி அனைவருக்கும் நமஸ்காரம். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டு பலனாக மிக சிறப்பான பரிகாரத்துடன் சொல்லிட்டு இருக்கோம். துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? உற்சாகமான, எதையும் வெற்றி பாதையை நோக்கியே உங்களோட எண்ணங்கள் இருக்கும். தொழில் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் திருமணம் ஆகுமா, நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்குமா, பிரிஞ்ச தம்பதியர்கள் எல்லாமே சேருவாங்களா, ஃபேமிலி பற்றிய, நம்மளுடைய குடும்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் பாவகம் துலாம். மிக அற்புதமான சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு எப்படியெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். துலாமுக்கு மற்ற கிரகங்கள் வருடக்கோளாக சனி பகவானுடைய பெயர்ச்சி மீனத்திற்கும், ராகு கேதோடைய பெயர்ச்சி, குரு பகவான் மிதுனத்துக்கு பெயரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ துலாமுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது 2025 ஏ கிளாஸ் நம்பர் 1. பல விஷயங்கள் டாப்பில் கொண்டு போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. 90% வச்சுக்கோங்களேன். சந்தோஷம்தான். குழந்தைகளை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய கல்வி, தொழில், அவங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தை டக்குன்னு எடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் திருமணம் ஆயிரும்.
துலா லக்னம் துலா ராசிக்காரங்க எல்லாருக்குமே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக வைபோகம் உண்டு. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான அமைப்பு. புதிய முதலீடு போட்டு நீங்கள் நிறையா வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள். ஷேர் மார்க்கெட்டிங், மறைமுக தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த மறைமுக தொழில்னா திடீர் யோகம் வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் இந்த பெட்ரோல் பங்கு வச்சுருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் 2025 துலா ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்புடைய இருக்கக்கூடியவங்களுக்கு கவனம் தேவை. இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, நட்பு வட்டாரத்தில் பிரச்சனை ஏற்படும், இதெல்லாம் கவனமாக இருக்கணும். பல விஷயங்கள் நல்லது நடந்தாலும் சில விஷயங்கள் தடை தாமதம், அந்தந்த கிரகம் மாதக்கோள்கள் பயணத்தை வச்சு நமக்கு பிரச்சனை ஏற்படுத்திடுங்க. அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இப்போ 3 நட்சத்திரம் பயணிக்கக்கூடியது எதுங்க? சித்திரை, சுவாதி, விஷாகம். இந்த நட்சத்திரக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலாபலன் வரும். அப்போ நம்மளுடைய கோச்சார கிரகம் எப்படி இருக்குது, நம்ம ஜனன ஜாதக கட்டத்தில் தசாபுத்தி எப்படி வேலை செய்யுது, இது பார்த்துக்கணும். ஸோ எல்லா விஷயமே இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கும்போது லாபத்தில் போய் உட்கிறார் கேது பகவான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சில லாபங்களை உங்களுக்கு, இப்போ பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, வெளிநாட்டிலலாம் முதலீடு போட்டு செய்கிறீங்க, தொழில் சார்ந்து நீங்கள் உட்காந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் முதலீடு போட்டு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம். அப்போ அது தடையோ அல்லது தாமதத்தோ, வருமானத்தில் சின்ன சின்ன இடர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக 2025 உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு காட்டுதுங்க. நல்லா படிக்கிறவங்க இந்த வருஷம் நல்லா படிப்பாங்க, பயப்பட வேண்டாம். கல்வி தடையெல்லாம் இருக்கிறவங்க கல்வியில் அமோகமாக படிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நல்லா பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த +2 10th படிக்கிறவங்களாம் நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா கேந்திரஸ்தானம், திரிகோணஸ்தானம்லாம் இருக்குது. அப்போ நல்ல கிரகங்கள் அமைப்பு சில விஷயங்கள் நல்லதை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், கல்வி உயர்வு, தொழில் உயர்வு இதெல்லாம் உண்டு. செல்வ வளம் பெருகும். எல்லாமே இருந்து நல்ல பாக்கியமெல்லாம் இருக்குது தாப்புன்னு சொல்லிட்டீங்க, ஆனாலும் சில பிரச்சனைகளை அல்லது நம்மளுடைய ஜாதகத்தை சரியில்லை, நீ என்னம்மா எல்லாமே நல்லா இருக்குங்கிறீங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக அனுபவிச்சாதான் தெரியும். வழிபாட்டு முறைக்கே சில விஷயங்களை நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஓரை பார்த்துலாம் போகிறவங்க இருக்காங்க. தினமும் ஓரை வருதுல்ல, கிரகத்துடைய அமைப்பு தான் ஓரை பலன். அந்த ஓராபலன் பார்த்து போனால் கூட நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படியெல்லாம் நம்ம வழிபாடு இருக்குது. அப்போ அந்த வழிபாட்டு முறைகள் நம்ம வளர்பிறை, தேய்பிறை, திதி, நாம, கரணயோகமெல்லாம் பார்த்து எடுக்கும் பொழுது சக்ஸஸ் ஆகும். சூப்பர் சக்ஸஸ் அப்படின்லாம் உடனேலாம் ஆகாது. நம்ம ஜனன ஜாதகம் பேசணும். ஸோ உங்களுக்கு என்ன பரிகாரம் இந்த புத்தாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 மிக சிறப்பாக நம்ம வச்சுக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், காரியங்கள்லாம் ஜெயமாகணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சுக்கரநாதிக்கமாக இருக்கிறார். 6 நெய் தீபம் கொடிமரத்துக்கிட்ட போடுங்க. மல்லிகைப்பூ, தாமரை கொடுத்து வழிபாடிடுங்க. பட்டு வஸ்திரம், பட்டு சேரீ, பட்டு வேஷ்டி சட்டை போட்டு போகிறது தான் விசேஷம். கருப்பு ஆடை இருக்கக்கூடாது, கருப்பு ட்ரெஸ் இருக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தசாரதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அமோகமான இந்த ஆண்டு செல்வ வளத்தெல்லாம் கொடுத்துருவார். தடையை நீக்கிறதுக்கு, காரியத்தில் நல்ல ஜெயமாக கொடுக்கறதுக்கு விநாயகர் அகவல் கேட்டுட்டு வாங்க. விநாயகர் அகவல் ஔவையாரோட ஒரு விசேஷமான தமிழ் பாடல். ஸோ அந்த அகவல் மந்திரத்தை நீங்கள் தினமும் கேட்கலாம், அது வாரத்துக்கு 2 நாளாவது கேட்டுவாங்க. சிறப்பான ஆண்டாகவும் அற்புதமான ஆண்டாகவும் வளர்ச்சியான ஆண்டாகவும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்திவிடு. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.